ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என்ஆர் இன்ஃபோடைன். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு வார்த்தை பார்க்க போகிறோம். என்னென்னா சரப்ஸ்டீஷியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அன்ஃப்ளாப்பபிள். ஓகேயா? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான வார்த்தை, எடிட்டோரியல் ஒகேபுலரிஸில் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ சென்டென்ஸை வச்சே நம்ம போகலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேயா? ஸோ சரப்ஸ்டீஷியஸ் அப்படின்னா திருட்டுத்தனமாக செய்கிறது ஒரு விஷயத்தை. அந்த விஷயம் தப்பான விஷயம், ஒரு இல்லீகலான விஷயம், சட்டத்திற்கு புறம்பான விஷயம். அதை யாருக்கும் தெரியாமல், யாரும் பாத்திராமல் அதை திருட்டுத்தனமாக செய்கிறது. ஓகேயா? ஸோ அதுதான் சரப்ஸ்டீஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். ஷி ஹேட் அ சரப்ஸ்டீஷியஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹர் எம்ப்ளாயி. அவளுக்கு ஒரு சரப்ஸ்டீஷியஸ் ரிலேஷன்ஷிப், இவங்களுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப். ஓகேயா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஷி ஹேட் அ surreptitious relationship with her employee. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். they had several surreptitious conversation. ரொம்ப சீக்ரெட்டான கான்வர்சேஷன். பட் சீக்ரெட்டுக்கும் சரப்ஸ்டீஷியஸ்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, கடைசியாக சொல்கிறேன். they had several surreptitious conversation. ரொம்ப ரகசியமான, ரொம்ப சீக்ரெட்டான, யாருக்கும் தெரியாத மாதிரியான ஒரு உரையாடல் இருக்குது. ஓகேயா? கான்வர்சேஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். she surreptitiously glanced at her phone during a meeting. ஸோ அந்த மீட்டிங் அப்போ யாருக்கும் தெரியாத திருட்டுத்தனமாக அவள் ஃபோனில் ஒரு கிளான்ஸ் பார்க்குறா. ஓகேயா? ஸோ அதுதான் she surreptitiously glanced at her phone during the meeting. ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ சொல்கிறேன், இந்த சீக்ரெட் லீக் என்னன்னா, இப்போ சரப்ஸ்டீஷியஸ்லி அப்படின்றது ஒரு இல்லீகலான விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கன்னோட்டேஷனில் தான் அது இருக்கும். பட் சீக்ரெட்லின்றதை ஒருத்தரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் அப்படி சீக்ரெட்டாக கூட வச்சுருக்கலாம். ஓகேயா? ஸோ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு அவளை வெளியே நிற்க வச்சுட்டு நாங்கள் உள்ளே ரூம்ஸை டெக்கரேட் பண்ணோம், அவளுக்கு நாங்கள் சீக்ரெட்டாக ஒரு சில சஸ்பென்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த சீக்ரெட் நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் மீனிங் எடுக்கும். ஓகேயா? பட் இந்த சரப்ஸ்டீஷியஸ் ஒரு சட்டத்திற்கே புறம்பான, இப்போ நிறைய ஒரு மாதிரி திருடர்கள் கூட்டம்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களாம் சரப்ஸ்டீஷியஸாக ஒரு பிளான் பண்ணுவாங்க. இந்த சந்தன கடத்துறதை நம்ம எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுதான் அந்த திருட்டுத்தனமாக டன் சீக்ரெட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ அது என்றைக்குமே ஒரு இல்லீகலான விஷயமா இருக்கும், லாக்கு புறம்பான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேயா? பட் இந்த சீக்ரெட்லின்றது அப்படி கிடையாது. ஓகேயா? சீக்ரெட்லி பாருங்கள். the two were secretly married in 1751. அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க 1751. ஓகேயா? ஸோ இதில் அந்தளவுக்கு இல்லை. பட் மேலே சொன்ன 3 சென்டென்ஸ்லேயும் பாருங்கள். she surreptitiously glanced at her phone during the meeting. அந்த மீட்டிங் அப்போ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கா, யாருக்கும் தெரியாது, திருட்டுத்தனமாக அந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கா. ஓகே? ஸோ அதுதான் சீக்ரெட்லி சென்டென்ஸ் பாருங்கள். she did all the work without knowing anyone. இதுதான் சொன்னேன். she did all the work without knowing anyone. அந்த ஃபேஸ் அப்படியே அண்டர்லைன் பண்ணி கூட பார்த்து வச்சுக்கோங்க. without knowing anyoneக்கு பதிலாக நம்ம சீக்ரெட்லி போட்டுக்கலாம். ஓகேயா? she did all the work without knowing anyone. she did all the work secretly அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட்டு அன்ஃப்ளாப்பபிள்னா யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா? ஸோ அதுதான் அந்த அன்ஃப்ளாப்பபிள். இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு படத்தில் நினைக்கிறேன், வாழைப்பழத்தை பிக்க ட்ரை பண்ணுவான், பிக்க முடியாமல் கரெக்டாக பிச்சு அந்த டீ கடையே கீழே விழுந்துடும். அந்த டீ கடை விழுந்தும் ஒருத்தர் அந்த டீ கடையில் நியூஸ் பேப்பர் வாங்கி அந்த படிச்சுட்டு இருக்கிறான், அப்படியே படிச்சுட்டே இருப்பான் இல்லையா? டீ கடைக்கு முன்னாடி என்ன படம் மறந்துவிட்டேன். ஸோ அது மாதிரி தான். ஸோ அவங்களால ஒரு க்ரைசிஸ், ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, ஒரு காம்லேயே தான் இருப்பாங்க, ஒரு அமைதியான தன்மையிலே தான் இருப்பாங்க. அவங்கள யாராலையும் அசைக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அது இதுதான். ஓகேயா? இப்போ தான் கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஒரு பிளெயின் ஓடிட்டுருக்க வானத்தில் பறந்துட்டுருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ அங்கே உள்ள பிளெயின்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நர்வஸ்னஸ், ஒரு பயத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கிட்ட பைலட் பயந்தார் அப்படின்னா அவங்கள சேஃபாக கொண்டு போய் லேண்ட் பண்ண முடியாது. அவர் பதட்டமாயிட்டார் அப்படின்னா அந்த பிளெயினை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி லேண்ட் பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணணும்னா அந்த சுச்சுவேஷனை காமாக ஹேண்டில் பண்ணணும். அந்த சுச்சுவேஷனை
அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து பயப்படாமல் இவங்களுக்கும் ஆறுதல் சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளேனை கரெக்டாக சேஃபாக கொண்டு போய் லேண்ட் பண்ணணும். ஸோ இந்த பிளேனில் ஒரு சுச்சுவேஷன், ஒரு க்ரைசிஸ், ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் அந்த பைலட் வந்து கரெக்டாக அந்த எமர்ஜென்சினால் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படலை. ஸோ அவர் வந்து ஸ்ட்ராங்காக டிட்டர்மினேஷனோட, கரேஜோட, ஸோ யாராலையும் அசைச்சிக்க முடியாத, ஸோ அந்த மாதிரி வந்து அவர் ஃபோக்கஸாக அந்த வேலையில் இருந்தால் தான் அந்த பிளேனை கரெக்டாக கொண்டு போய் கீழே லேண்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து அன்ஃப்ளாப்பபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டென்ஸ் பாருங்கள். தி எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட், இப்போ நான் சொன்ன சென்டென்ஸ் மாதிரியே தான். தி எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் ரிமைண்ட் அன்ஃப்ளாப்பபிள் டியூரிங் தி எமர்ஜென்சி லேண்டிங். ஸோ எமர்ஜென்சி லேண்டிங் அப்போ அந்த பைலட் வந்து எப்படி தான் இருந்தார்? அன்ஃப்ளாப்பபிளாக இருந்தார். ஓகேயா? ஸோ அவரை வந்து எந்த வித க்ரைசிஸும் டிஸ்டர்ப் பண்ணலை. அவர் ஃபோக்கஸாக இருந்தார். ஸோ அதை பிளைனை லேண்ட் பண்ணிட்டார். ஓகேயா? The experienced pilot remained unflappable during the emergency landing, calmly guiding the plane to safety. Okay, so இதுதான் இந்த sentence. Surreptitiously, secretly, unflappable. Okay, like பண்ணிக்கோங்க, subscribe பண்ணிக்கோங்க. Bye.